வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர்தன்மையில் பயிற்சி 4.2ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு சம அளவு உள்ள 6 சதுரங்களை கொண்டு குறைந்தது ஒரு பக்கமாவது மற்றொரு சதுரத்தை பக்கத்துடன் சரியாக பொருந்துமாறும் மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர்தன்மை உள்ளவாறும் பொறுத்துக. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம அளவு உள்ள ஒரு 6 சதுரங்களை கொண்டு குறைந்தது ஒரு பக்கமாவது ஒரு சதுரத்தில் ஒட்டி இருக்க மாதிரி வரைய சொல்லியிருக்காங்க. அதில் எவைன்னு 3 வரைய சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வரைகிறேன் பாருங்கள். இப்படி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சதுரம் இது, 2வது சதுரம் இது. இதில் பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரி 6 சதுரங்களை கொண்டு குறைந்தது பக்கத்துடன் சரியாக பொருந்துமாறுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படியே பொருந்திருக்கா? இது மொத்தம் எத்தனை சதுரம்னு சொல்லியிருக்காங்க? 6 சதுரம். அப்போ நான் கீழே 3 வரைஞ்சிக்கிறேன். எல்லாத்தோடையும் இணைஞ்சு தான் இருக்குது. அப்போ இது 6 சதுரமும் எல்லாத்தோட இணைஞ்சு தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து 2வது கணக்கு. 2வது கணக்கு பாருங்கள். அப்படியே வரைஞ்சிக்கிட்டாங்க. அப்படியே வரைஞ்சிட்டு இப்போ இதில் 4 இருக்குது. இன்னும் எத்தனை கட்டம் தேவை நமக்கு? எத்தனை சதுரம்? 2 சதுரம் தேவை. அந்த 2 சதுரத்தை வரைஞ்சாச்சு. இது எல்லாமே எதிரொலிப்பு சமச்சீர்தன்மை பெற்றிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் எதிரொலிப்பு சமச்சீர்தன்மை பெற்றிருக்கும். அடுத்து 3வது கணக்கு. அடுத்து 3 வரைய போகிறோம். 3 எப்படின்னா, இதே மாதிரி தான் வரைய போகிறோம். இந்த 6 சதுரத்தை வச்சு இப்படி வரைஞ்சிக்குவோம். இங்கே 3 வரைஞ்சாச்சு. அடுத்த 3 எங்கிட்ட வரையலாம்னா இந்த சைடு வரைஞ்சிக்கலாம். மொத்தம் 6 சதுரம் ஆச்சா? 6 சதுரம் ஆச்சு. ஓகேவா? மொத்தம் 3 தான் வரைய சொல்லியிருந்தாங்க. நம்ம 3த்தையும் வரைஞ்சிட்டோம். 3 வழிகளில் வரைய சொன்னாங்க, வரைஞ்சாச்சு. இது எல்லாமே எதிரொலிப்பு தன்மை பெற்றிருக்கும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்